ஹாஸ்பிட்டல் அண்ணன் இருக்காரா? இருக்காரு. அண்ணா அக்கா வந்திருக்காங்க. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? எல்லாம் அப்பா பேர்ல தான் இருக்கு. அவர் கையெழுத்து போட்டாதான் செல்லும். அதான் இதான் உன் அப்பாவா? இதை ஜெராக்ஸ் எடுத்து மெயில் அனுப்புவியோ கொரியர் அனுப்புவியோ எனக்கு தெரியாது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நம்ம லேண்ட் புரோக்கர்ஸ் கையில நாளை காலையில் இது இருந்தாகணும். லாட்ஜ், வீடு, கோவில்னு ஒரு இடம் விடாம இந்த கிழவனை நல்லா தேட சொல்லு. இந்த வாரத்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தாகணும். டேய், அந்த கிழமை ஏதோ 4 பேர் வெட்ட வந்தாங்க, நீ காப்பாற்றினா அதெல்லாம் சரி. ஆனால் அந்த ஆளை கூட்டின்னு வந்து ரூமில் தங்க வச்சுக்கின்னு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சாலஸு, சின்ன வயசில் பசியில் தெரிஞ்சப்போ எவனாவது ஒரு வேளை சோறு போட்டால் அவனை கடவுள் மாதிரி நான் பார்த்துருக்கேன்டா. பாவண்டா அந்த கிழவன் 20-25 வருஷமாக எத்தனையோ அனாதை பசங்களுக்கு சோத்தையும் படிப்பையும் கொடுத்து வாழ வச்சிட்ருக்கான். அவன் மட்டும் ஒரு கையெழுத்து போட்டால் போதும் மச்சான், அத்தனை குழந்தைங்கள நடு ரோட்டில் வந்து நிற்க வச்சிருவானுங்க. அந்த ஆளியன் கூட இருக்க வரைக்கும் தான்டா அந்த குழந்தைங்களுக்குலாம் நிம்மதி. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஆமாண்ணா, ஸ்டூடியோ சொல்ல பக்கத்தில் தானே இருக்கோம். இந்த பக்கத்தில் டீ சாப்பிட்டுறேண்ணா. அது 5 நிமிஷத்தில் வந்துடுறேண்ணா. சரிண்ணா. நம்ம ஸ்டோரியில கிட்னாப் சீன் இருக்குல்லடா, இதுல இருந்து சுட்டு உள்ள சொரியிரு, நம்ம வித்தியாசமா எடுத்துருவோம். ஓகே சார். பெருசு, காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? எங்களுக்கு இருக்கே. என்ன பெருசு, தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? அதெல்லாம் விட்டு 10-15 வருஷமாச்சப்பா. இன்னைக்கு நீ அடிக்கிற. நில்லு. எங்க போயிட்டு வர? வெளியே போயிட்டு வர. சத்தம் போட்டா பயந்துருவோமா? இந்தா துணியை கொண்டு போய் காயப்படும். நல்லா உட்காந்து கொட்டிக்கிறதுக்கு வந்திருக்கேன். அண்ணா என்னண்ணே? ஆனால் மொபைல் கால் பண்ணியிருந்தேன், சுவிட்ச் ஆஃப் இருந்து. அட சார்ஜ் போயிடுச்சுண்ணே. ஆமாம், நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு. இல்லை ஏண்ணே? இல்லை, அக்காவோட மாமா அக்கா கட்சி மீட்டிங் வச்சுருக்காங்க. அதில் செக்யூரிட்டியாக 100 ஜிம்பாஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10 பேர் வந்துருங்கடா. அண்ணே, வில்லன் பின்னாடி அடியால் நிற்கிறதெல்லாம் பொழப்புண்ணே, பிடிச்சி போய் பண்ணுறான். இந்த அரசியல்வாதி பின்னாடி அலைக்கியா நிற்கிறதெல்லாம் வேணாண்ணே. டேய், காசு கிடைக்குதா? அருவா எடுத்து ஐட்டங்காரனா மாறினா 5 நிமிஷத்தில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். காசு சம்பாதிக்க சினிமாவுக்கு வந்தா ஒரு சின்ன கனவுண்ணே. ஊரெல்லாம் நம்ம மூஞ்சி போஸ்டில் இருக்கணும். தியேட்டரில் நம்ம பார்த்த உடனே விசில் அடிக்கணும், கைத்தணும், ரகலை பண்ணணும். அவ்வளோதான். ஒரு பெரிய வில்லனா கனவு கண்டுட்டு இருக்கோண்ணே. புரிஞ்சுங்கண்ணே. நீங்களே எங்களை அடியால பார்க்காதீங்கண்ணே. இனிமேல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எங்களை கூப்பிடாதீங்கண்ணா. டேய் மச்சான், செட் பண்ணி விடா, தாத்தா கூப்பிட்டு வந்துடுறேன். இவன் கதை ஏதாச்சுன்னா கவ்வித மாதிரி சொல்லலாம். எடுத்து விடுற மச்சி. ஒரு நாள் என் காதலி காலில் மருதாணி வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்காக காத்திருந்தா. பஸ் வந்ததும் அவன் ஏறி போயிட்டா. அவ தலையில வச்சிருந்த மல்லிகைப்பூ கீழே கிடந்துச்சு. அந்த மல்லிகைப்பூ பார்த்ததும் எனக்கு ஒரு கவிதை வந்தது தாத்தா. உன் மருதாணி கால்பட்ட இடத்தில் மல்லிகைப்பூ பூத்துதடின்னு கவிதை வந்தது தாத்தா. அந்த கவிதையை நான் மறுநாள் எடுத்துன்னு போறேன். அவன் வரவே இல்லை தாத்தா. மறுநாளும் போனேன், அப்பவும் வரல தாத்தா. கடைசி வரைக்கும் அவன் வரவே இல்லை தாத்தா. அவளுக்கு கல்யாணம் இருந்தா கூட பரவாயில்ல தாத்தா. இந்த கவிதையை அவட்ட காட்டாம என் கட்ட வேவா தாத்தா. முட்டாள் முட்டாள், நல்ல கவிதையை வேஸ்ட் பண்ணிட்டேடா. நானா இருந்தா அந்த ஒரு கவிதை வச்சு 5 ஃபிகரே கரெக்ட் பண்ணிருப்பேன். 5.